ஃபஜருக்கு அப்புறம் தூங்கி எந்திச்சது லேட் ஆகிட்டு பரபரன்னு ஆஃபீஸ் கிளம்பி போய் பார்த்தா லேப்டாப்பை மறந்துட்டேன், போய் எடுக்க போகிறேன். கரெக்டாக டைமிங்க்கு ஆஃபீஸ் போயும் பஞ்சு வைக்க முடியல. வீட்டுக்கு வந்து பார்த்தா லிஃப்ட்டும் சதி பண்ணுது. லூசுக்கு போயில உனக்கு நல்லா வேணும்டான்னு நினச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து டோரை திறந்து ரூமில் பார்த்தா ரூமில் தான் இருந்துச்சு. அப்புறம் நல்ல விதமாக லேப்டாப் எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டேன். இன்றைக்கி டே ஸ்டார்டிங்கே ரொம்ப சூப்பராக சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி ½ அன் ஹவர் லேட்டு. காலையில் 8:50க்கு ஆஃபீஸுக்கு கிளம்புனேன். மணி இப்போ 9:20. இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கேன். ஆஃபீஸுக்கு போனோன்னே எல்லோரும் பயங்கரமான கலை. அப்புறம் சரியான ஒர்க் இன்றைக்கி. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொழுவ போகலான்னு சொல்லிட்டு லோகர் தொழுவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேலையை முடித்து வீட்டுக்கு வந்து அசரும் தொழுதாச்சு. அசர் தொழுது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி நோம்பு திறந்துட்டு மகரிபும் தொழுவ போயாச்சு. மகரிப் தொழுதுட்டு வர வழியில் அப்படியே கிரீன் ஹவுஸ் போயிட்டு அங்கே தேவையான ஒரு ஜாமானை வாங்கிட்டு அந்த ஜாமானை வாங்குறதுக்கு போனால் என்னென்னமோ கண்ணில் மாட்டுச்சு. கடைசியில் எனக்கு பிடிச்ச ஜாமானை வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. இந்த டப்பா வாங்கினது எதுக்காக? பட்டாணி கல்ல ஊர்லேருந்து வந்து 10-15 நாள் ஆச்சு. கொட்டி வைக்கிறதுக்கு டப்பா இல்லை, இதுக்காக தான் இந்த டப்பா. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சூப்பராக டெய்லி ஈவினிங் பசிக்கும். இந்த மாதிரி கல் இருந்துச்சுன்னா ஒரு 2 வாய் அள்ளி சாப்பிட்டோம்னா ஈவினிங் பசிக்காது. கலந்துல இஷாத்ராவே தொழுதாச்சு, ஆனால் லைட்டாக பசிக்குது. போய் சாப்பிட்டு வந்துடுவோமா? சாப்பிட்டாச்சு, தூங்க போகிறேன். பார்ப்போம், பை.